நம்ம நிறைய வீடியோஸ்ல இன்டீரியர் டிசைன் பத்தி பேசும்போது ஜென்ரலா ஹோல் ஹவுஸ் பத்தி பேசுவோம். ஆனா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஓன் கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த வீடியோல பெட்ரூம் டிசைன்ஸ் பத்தி ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். உங்க பெட்ரூம் வால்ஸ் பிளெயினா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா அதை எப்படி பின்ட்ரெஸ்ட் ஒர்த்தியா மாத்தலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கலர்ஸ்ல இருந்து டெக்ஸ்சர்ஸ் வரைக்கும் உங்க வால்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வி ஹேவ் டிப்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க வால்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரெடியா இருங்க. வால் பேனல்ஸ் ஃபார் பெட்ரூம். வால் பேனலிங்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் சில டைப்ஸை இப்போ பார்க்கலாம். உடன் வால் பேனல்ஸ் உங்கள் ரூம்க்கு ஒரு வார்ம்த் அண்ட் ஸ்டைல் கொடுக்கும். அதில் சில மெயின் டைப்ஸை இப்போ பார்க்கலாம். நோன் ஃபார் த டியூரபிலிட்டி அண்ட் நேச்சுரல் பியூட்டி. ஓவர் டைம் சாலிட் வுட் பேனல்ஸ் கிரேஸ்ஃபுல்லி ஏஜ் ஆகும். ஸோ ஒரு ஹை அண்ட் டைம்லெஸ் ஃபீல் கொடுக்கறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். வார்பிங் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்குலாம் மோர் ரெசிஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் இன்ஜினியர் வுட் பேனல்ஸ் ட்ரை பண்ணலாம். இது பார்க்க ரியல் வுட் மாதிரியும் இருக்கும், ஆடட் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். இது மாடர்ன் லோ மெயின்டெனன்ஸ் டிசைன்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும். ரீக்ளைம் வுட் பேனல் சூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸ்க்கும் யூனிக் டெக்ஸ்சர் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஈச் ஆஃப் தோஸ் டெல் அ ஸ்டோரி. ரஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ். டெக்கரேட்டிவ் வால் பேனல்ஸ் உங்கள் இன்டீரியரை என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஸ்டைலிஷ் வேனே சொல்லலாம். இது உங்கள் வாலில் இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஹைட் பண்ணவும் உங்கள் ரூமோட அக்வஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதில் சில டைப்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். Known for the sculptural effect, 3D wall panels உங்க ரூம்ல இருக்கிற லைட் அண்ட் ஷேடோஸ் கேப்சர் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங் விஷுவல் லேயர் கிரியேட் பண்ணும். ஒரு போல்ட் ஃபோக்கல் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். டெக்ஸ்சர் வால் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டைல் அப்பீல ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபேப்ரிக் அண்ட் ஸ்வீட் மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் டு கிரியேட் கோசி அண்ட் இன்வைட்டிங் ஃபீல். இந்த ஆப்ஷன் யூஸ்வலி பெட்ரூம்ஸ் அண்ட் லவுஞ்சஸ்ல அந்த ஸ்பேஸை சாஃப்டர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுளா மாற்ற யூஸ் பண்ணுவாங்க. பேட்டர்ன் வால் பேனல்ஸ்னு வரும்போது ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் மாதிரி இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இது ஒரு ஸ்டைலுக்காக மட்டும் இல்லாம ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் டெக்கோ அண்ட் பொஹீமியன் மாதிரியான ஸ்பெசிபிக் ஸ்டைல் ஆர் தீம் கன்வே பண்ற ஸ்பேசஸ்ல இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஹோல்ஸ்டட் வால் பேனல்ஸ் அக்வஸ்டிக்ஸை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு கோசி அண்ட் குவைட் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு டைப்பும் எப்படி ஒரு யூனிக் ஸ்டைலை கிரியேட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபேப்ரிக் கவர்டு பேனல்ஸ். லினன்ல இருந்து சில்க் வரைக்கும் எந்த ஃபேப்ரிக் வேணா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபேப்ரிக்னு சொல்லும் போதே நிறைய கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ்ல ஒரு சட்டில் டெக்ஸ்சர் அண்ட் வார்ம் கிரியேட் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெதர் பேனல்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா அது உங்க ரூம்க்கு ஒரு ரகட் சொஃபிஸ்டிகேஷன் ஆட் பண்ணும். திஸ் ஆல்சோ ஏஜஸ் பியூட்டிஃபுல்லி அண்ட் ஓவர் டைம் ஒரு யூனிக் பட்டினா எஃபெக்ட் கிரியேட் ஆகும். லெதருக்கு இருக்கிற நேச்சுரல் ரெசிலியன்ஸ்னால ரீடிங் நூக்ஸ் மாதிரி ரீஃபைன்ட் ஹை டிராஃபிக் ஏரியாஸ்ல இது எங்க ஃபேவரட்னே சொல்லலாம். வெல்வெட் பேனல்ஸ் ஒரு ரிச் ட்ராமாட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். இது கிளாமரஸ் ஆர் விண்டேஜ் இன்ஸ்பயர்ட் ஸ்பேஸ்க்கு ஒரு ஐடியல் சாய்ஸ்னு சொல்லலாம். ஒரு சென்ஸ் ஆஃப் லக்ஸுரி அண்ட் இன்டிமசி கிரியேட் பண்ண வெல்வெட் பேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் அண்ட் டைல் வால் பேனல்ஸ். நீங்க ஸ்டோன் அண்ட் டைல் வால் பேனல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு போத் டியூரபிலிட்டி அண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இது ஹை டிராஃபிக் ஏரியாவுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சாய்ஸ்னே சொல்லலாம். இது ஒரு சென்ஸ் ஆஃப் பெர்மனன்ஸ் கொடுக்கும். நேச்சுரல் ஸ்டோன் பேனல்ஸ் அதோட ரா பியூட்டி அண்ட் யூனிக் பேட்டர்ன் ஒரு லக்ஸூரியஸ் அண்ட் கிரவுண்டட் ஃபீல் கொடுக்கும். இதை நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வாலா கூட யூஸ் பண்ணலாம். இது உங்க ஸ்பேஸ்க்கு ஒரு ஆத்தென்டிக் அண்ட் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஏஸ்தெட்டிக் ஆட் பண்ணும். போர்ஸ்லைன் டைல் பேனல்ஸ்ல வுட் அண்ட் மார்பிள் மாதிரியான டைவர்ஸ் ஸ்டைல் கிடைக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஆல்சோ வெர்சடைல் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ். இது உங்க ஸ்பேஸ்ல ஸ்லீக் லைன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி ஆட் பண்ணும் வித்வுட் த அப்கீப் ஆஃப் நேச்சுரல் டிசைன் ஐடியாஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வால் பேனலிங் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை எப்படி உங்க ரூம்ல யூஸ் பண்றது, எப்படி கம்பைன் பண்றது, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சென்ட் வால் பேனல். ஆக்சென்ட் வால் பேனல்ஸ் ஒரு ஸ்பேஸ்ல பர்சனாலிட்டி அண்ட் டெப்த் ஆட் பண்றதுக்கு ஒரு எஃபெக்டிவ் வே. உங்க பெட்ரூம்ல ஆக்சென்ட் வால் பேனல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த பேனல்ஸ் த்ரூ ஸ்ட்ராட்டஜிக் டிசைன் அண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி உங்க ரூமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். பை இன்ட்ரோடியூசிங் டெக்ஸ்சர், கலர் அண்ட் பேட்டர்ன்ஸ் மூலமா உங்க பெட்ரூம்ல இருக்கிற ஒரு சோசன் வாலை ஃபோக்கல் பாயிண்டா மாற்ற முடியும். இது மோஸ்ட்லி உங்க பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாலா இருந்தா சூப்பரா இருக்கும். இது உங்க ரூமுக்கு ஒரு கோஹெசிவ் டோன் செட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். வால் பிஹைண்ட் த பெட் ஒரு பாப்புலரான சாய்ஸா இருந்தாலும் அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் வால்ஸ் கூட பேனல்ஸ்க்கு சூப்பரா ஒர்க் ஆகும். வெர்டிக்கல் ஃபிளாட், ஹாரிசான்டல் லைன்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்க ரூமோட டைமென்ஷனை விஷுவலி ஆல்டர் பண்ண சான்சஸ் இருக்கு.
ஒரு டிஸ்டிங்க் பேலன்ஸ் லுக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஃபுல் வால் பேனலிங் ஒரு என்டையர் வாலை ஒரு யூனிஃபைட் டிசைன் எலிமெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஃபுல் வால் பேனலிங் ஹெல்ப் பண்ணும். இது உங்கள் ரூமுக்கு போத் சொஃபிஸ்டிகேஷன் அண்ட் வார்ம்த் ஆட் பண்ணும். இந்த அப்ரோச் உங்கள் ஸ்பேஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணும்னு இப்போ பார்க்கலாம். இந்த அப்ரோச் ஒரு சென்ஸ் ஆஃப் என்க்ளோஷர் கொடுக்கும், மேக்கிங் த பெட்ரூம் ஃபீல் மோர் இன்டிமேட் அண்ட் இன்வைட்டிங். இதில் நீங்கள் ஆடட் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக லைட்டிங், ஷெல்விங் அண்ட் ஈவன் ஹெட் போர்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் வால் பேனலிங் உங்கள் ரூமுக்கு ஒரு கொஹேசிவ் ஹை அண்ட் லுக் கொடுக்கும், யூனிஃபைங் த ரூம்ஸ் டிசைன். இதுக்கு நீங்கள் வுட், ஃபேப்ரிக் ஆர் ஈவன் ஸ்டோன் மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கும். இந்த ஆப்ஷன் மாடர்ன் அண்ட் மினிமலிஸ்டிக் ஸ்டைல்ஸில் எஃபெக்ட்னு சொல்லலாம் டு ரீப்ளேஸ் அடிஷ்னல் டெக்கோர். காம்பினேஷன் டிசைன் நீங்கள் வால் பேனலிங் பண்ணும்போது ஒரு டைப் பேனலிங் மட்டும்தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை. யூ கேன் கம்பைன் வேரியஸ் வால் பேனல் டைப்ஸ். நீங்கள் இந்த ப்ராசஸை உங்கள் இன்டீரியர் டிசைனரோட எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறீங்களோ லேட்டராக அந்த ஸ்பேஸை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. வால் பேனல்ஸ் மிக்ஸ் பண்ணுறது ஒரு ஸ்பேஸை எப்படி எலிவேட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃபேப்ரிக்ஸ் ஆர் 3D ஆக்சன்ஸோட வுட் பேனலிங் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு விஷுவல் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் பை லேயரிங் கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உடன் பேஸ் வித் ஸ்லீக் மெட்டல் ஆர் பேட்டர்ன் டைல் ஆக்சென்ட் ஒரு பேலன்ஸ்ட் லுக் கொடுக்கும். தட்ஸ் போத் ரஸ்டிக் அண்ட் மாடர்ன். இந்த அப்ரோச் உங்கள் பெட்ரூம் வாலில் சர்டன் பிளேசஸை மட்டும் ஹைலைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். திஸ் வில் மேக் யுவர் பெட்ரூம் ஃபீல் தாட்ஃபுல்லி கியூரேட்டட். அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு ரிச் டாக்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெதர் வித் நேச்சுரல் ஸ்டோன் ஆர் வெல்வெட் வித் டெக்ஸ்சர்ட் வுட் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மூத் வித் ரஃப் ஆர் சாஃப்ட் வித் ஹாட் டெக்ஸ்சர்ஸ் பிளெண்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்பேஸ்க்கு ஒரு டைனமிக் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். திஸ் கேன் மேக் யுவர் ஸ்பேஸ் லேயர்ட் அண்ட் லக்ஸூரியஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வால் பேனல் டிசைன் ஐடியாஸ் ஃபார் பெட்ரூம் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்றது நல்லது. இதே மாதிரி இன்டீரியர் பத்தின நம்மளோட மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்றாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Subha.